திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 3. ஒரே ஒரு காரணத்தால் மட்டும் எந்த காரியமும் நடைபெறுவதில்லை. ஒரு காரியத்தைச் சுற்றி பல காரணங்கள் இருக்கின்றன என்பதுதான் வாழ்வின் அடிப்படை விதி. அந்த செடி ஏன் தலையசைக்கிறது என்று காற்று வீசுவதால் மட்டுமே என்று பதில் சொல்லிவிட முடியாது. வேர் பூமியில் ஊன்றியிருப்பதால் என்றும் சொல்லலாம். இல்லையெனில் வீசும் காற்றுக்கு அது வேறெங்கோ குப்பையாக போய்விடுமல்லவா? அது தலையசைக்க வேறு காரணம், அந்த வளைந்த தண்டு காரணம் என்றும் சொல்லலாம். அந்த தண்டு முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டு இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த தண்டில் பச்சையம் நன்றாக பதிந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். மண் கொடுத்த பச்சையம், உறிஞ்சப்பட்ட நீர், கொழுத்து வளர்ந்த இலை என்று பல்வேறு விஷயங்கள் அந்த செடியாக காரணம். ஆனால் ஏன் செடி ஆடுகிறது என்று கேட்டால் காற்றினால் என்றே எல்லோரும் பதில் சொல்வார்கள். உண்மை பல்வேறு திக்கிலும் பரவியிருக்கிறது என்பதை உற்று பார்த்தால்தான் தெரியும். அடிக்குரலில் சக்கரவர்த்தி ஸ்ரீ உடையார் ராஜராஜ தேவர் சொல்ல பஞ்சவன்மாதேவி மெல்ல நகர்ந்து அவள் தோளை பற்றி அவர் புஜத்தில் தன் இதழ்களை பதிய வைத்தாள். அந்த பாராட்டு சக்கரவர்த்திக்கு பிடித்திருந்தது. பெருந்தச்சர் வேகமாய் வருவதாக அவருக்கு செய்தி கிடைத்தது. பஞ்சவன்மாதேவி குனிந்து சக்கரவர்த்தியை வணங்கினாள். பெருந்தச்சர் அந்த கல் புரண்ட சம்பவத்தை சொல்வதற்குத்தான் வருகிறார். நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். அவள் நகர்ந்து விலகி போக சிறு தேர் அவள் அருகே வந்து நின்றது. அதில் ஏறிக்கொண்டு திரும்பவும் சக்கரவர்த்தியை பார்த்து சிரித்தாள். அவர் கையை அசைக்க அவளும் கையை அசைத்து குதிரையின் கடிவாளங்களை சுருக்கினாள். குதிரை விரைந்து கோவில் கட்டும் புல்வெளிக்கு அருகே போய் நின்று கொண்டது. அங்குள்ள ஒரு அதிகாரியிடம் மன்னர் சொன்ன விஷயங்களை விரைவாக பஞ்சவன்மாதேவி கைகளை ஆட்டி சொல்லுவது தெரிந்தது. அந்த உபசேனாதிபதியின் அருகே இருந்த வீரர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு திசையை நோக்கி பயணப்படுவதை சக்கரவர்த்தி பார்த்து கொண்டே இருந்தார். அவளுடைய சொற்கள் நாலா பக்கமும் எடுத்து போகப்படுவதை தெரிந்து கொண்டார். அருகேயுள்ள மெய்க்காவல் வீரனை அழைத்து பெருந்தன் தன அதிகாரி 2000 பல்லவரையரிடம் சிறைப்பட்டிருக்கும் 3 இளைஞர்களையும் அன்று மாலையே தளிச்சேரி பெண்டுகள் குடியிருப்புக்கு அனுப்புமாறு உத்தரவிட்டார். குறுநில மன்னர்களோ சேனாதிபதிகளோ கிராம அதிகாரிகளோ எவர் பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாலும் மாலை வேளையில் தளிச்சேரி பெண்டுகள் குடியிருப்பில் நடு மண்டபத்தில் பார்க்கலாம் என்றும் சொல்லச் சொன்னார். பழுவேட்டரையர் அருகே வர தனது அரண்மனைக்கு பாண்டிய வீரர்கள் 10 பேரை ஹனுமன் கதை சொல்ல அனுப்பலாம் என்றிருக்கிறேன். எனவே நமது அரண்மனை கோட்டை காவலை சற்று பலப்படுத்த வேண்டும். நாடகம் போடுகின்ற வீரர்கள் அல்லாது வேறு எவரும் போக வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உள்ளே போனதும் கோட்டை கதவுகள் சாத்தப்படட்டும். காவலை அதிகப்படுத்துங்கள். பாண்டிய வீரர்களுக்கு அரண்மனைக்கு போகிறோம் என்ற தகவலை சொல்லாது இதை செய்யுங்கள் என்று உத்தரவிட்டார். நாயன்மார் கதைகள் கேட்க வேண்டும் என்று மனைவியர் ஆசைப்படுகிறார்கள். நாளை மறுநாள் அங்கு போனால் என்ன கதை சொல்லலாம் என்று யோசிக்க துவங்கினார். தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று சத்தியம் செய்த அந்த கதையை சொல்லலாம். அரண்மனையில் அந்த புறத்தில் மனைவிகளுக்கு சொல்வதற்கு முன் இன்று இரவே கூட தளிச்சேரி பெண்டுகளிடம் இந்த கதையை சொல்லலாம். இது என்ன சொல்லுகிறது என்று அவர்களிடம் கேள்வி கேட்கலாம். ஒரு தாசியின் வீட்டிற்கு போனால்தானே? தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று அந்த அம்மாள் கூறினாள். அவர்கள் இதற்கு எப்படி எதிரொலிக்கிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். அரசர் தனக்குள்ளாகவே சிரித்து கொண்டார். அந்த ஓலை கூடாரத்திற்குள் அவருக்கு சிறப்பான உணவு வந்தது. ராஜேந்திர சோழர் திருவல்லத்தில் இருக்கிறார். திருவல்லம் தாண்டித்தான் நாரத்தை மலை போக வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேள்விப்பட்டு ராஜேந்திரர் நாரத்த மலைக்கு போயிருப்பானோ? உணவு உண்ட பிறகு ராஜேந்திரனை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். ஆனால் உண்ட பிறகு அவருக்கு தூக்கம் வந்தது. ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், வயதாகிவிட்டது என்று பஞ்சவன்மாதேவி சொன்னதும் நினைவில் வந்தது. அவருடைய கண்கள் படுப்பதற்கு உண்டான கட்டிலை தேடின. ஆட்கள் பரபரத்தார்கள். மரப்பலகையை கொண்டு வந்து கற்களுக்கு நடுவே போட்டு அதன் மீது பஞ்சனை விரித்து அசையாது இருக்கிறதா என்று சோதனை செய்த பிறகு தலையணை போட்டார்கள். நீண்ட விசிறிகளோடு 2 வீரர்கள் வந்தனர். மெய்க்காவல் படை சுற்றிலும் பார்த்த பிறகு விசிறி வீசுபவர்களை அருகே அனுப்ப அரசர் மெல்ல எழுந்து கட்டிலில் அமர்ந்து கொண்டார். தாம்பூலம் தரித்தார். சாய்ந்து கொண்டு கண்ணுக்கு தெரிந்த புல்வெளியை அஸ்திவாரம் தோண்டப்படும் இடத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். கண்கள் சுழன்றன. மெல்லச் சரிந்தார். அவர் மீது வெள்ளை நிற பட்டு துணி ஒன்றை போர்த்தினர். விசிறியால் மெல்ல விசிறினார்கள். 2 நாள் முன்பு மழை பெய்து குளிர்ந்திருந்தபடியால்
காற்றும் குளிராகவே இருந்தது. வெயில் மிதமாக இருந்தது. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உறங்கத் துவங்கினார். மெய்க்காவலர்கள் பரபரத்து குதிரைகளை அப்புறப்படுத்தினர். கனைப்பு சத்தம் கேட்க வேண்டாம் என்பதால் அப்படி விலகச் செய்தார்கள். தொலைவிலே வேலை செய்யும் தொழிலாளர்களை சற்று அமைதியாக இருங்கள் என்று சைகையும் செய்தார்கள். அங்கே அமைதியாய் துரிதமாய் வேலை நடக்கத் துவங்கியது. நிசும்ப சூதனியின் பிரசாதங்களை நாத்தமலை நோக்கி போய்விட்டனவா என்று இன்னொரு முறை விசாரித்த பஞ்சவன்மாதேவி உறுதிப்படுத்தி கொண்டாள். யார் அனுப்பினார்கள், எவர் மூலம் போயிருக்கிறது என்பதையும் கேட்டு மனதில் நிறுத்தி கொண்டாள். இன்று இரவுக்குள் போய்விடுவார்கள் அல்லவா? குதிரை சரியாக இருக்கிறதா என்றும் விசாரித்தாள். குதிரை கிளம்பி ஒரு நாழிகை ஆகிவிட்டதம்மா. திருவல்லத்தில் குதிரை மாற்றிக்கொள்ளுகிறார். நிற்காது பயணப்பட்டால் நடுநிசையில் போய் சேர்ந்து விடுவார். முன்னரே விளக்கேற்றும்படி சொல்லியிருக்கலாம். சதாசிவாச்சாரியாரும் அங்கு விளக்கேற்றி இருப்பார். எல்லோருக்கும் தெரிந்த வழக்கம்தானே என்று அவளுக்கு சமாதானம் சொன்னார்கள். அரண்மனைக்கு திரும்பி பட்ட மகிழ்ச்சிக்கு அரசருக்கு சொன்ன விஷயங்களை தெரிவித்துவிட்டு தன்னுடைய இருப்பிடம் போய் பழமநேரியில் கரையேறிய நக்கன் ராஜராஜியை வரச் சொல்லி ஆள் அனுப்பினாள். ஒரு முறை குளித்தால் தேவலாம் போல் என்றிருந்தது. ஊதல் காற்று அடித்ததால் வெந்நீரில் குளிக்கலாமா அல்லது தண்ணீரில் குளிக்கலாமா என்று யோசித்தாள். அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கையோடு கலந்து ஆலோசித்தாள். மேல்மாடத்து முற்றத்தில் பெரிய கங்காளங்களில் நீர் இறைத்து வைத்திருக்கிறேன். காலையிலிருந்து சூரிய கதிர்பட்ட தண்ணீர் வெதுவெதுப்பாகி இருக்கிறது. குழந்தை வைத்தியர்கள் கொடுத்த மூலிகை பொருளையும் கலந்து வைத்திருக்கிறேன். யாருக்கு? பஞ்சவன்மாதேவி முத்தான பொன்னங்கையிடம் விசாரித்தார். பட்டமகிழ்ச்சியார் மாலை நேரம் ஒரு முறை குளிக்கிறார். இன்று அரசர் வருவாரோ என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் குளித்துவிட்டு நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறார். வரவில்லை என்றும் குளிக்கப் போகவில்லை, தூங்கப் போய்விட்டார். அப்படியெல்லாம் திட்டவட்டமாக அரசரை பற்றி ஒரு காலம் அனுமானிக்க முடியாது. பஞ்சவன்மாதேவி பட்ட மகிழ்ச்சியை பற்றி அலுப்போடு சொன்னாள். இன்னும் சுறுசுறுப்போடு இருந்திருக்கலாம். நான் மிகப்பெரிய அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று மெல்லிய மமதை பட்ட மகிழ்ச்சியிடம் இருக்கிறது. மத்திய வயது தாண்டிவிட்டார். உடம்பும் பெருத்து விட்டது. ருசித்து உண்பதில் நாட்டம் வந்துவிட்டது. ஆட்டம் பாட்டம் சோழி விளையாட்டு அரட்டை பேச்சு பகல் தூக்கம் என்று வாழ்க்கை உருளுகிறது. எவ்வளவு பெரிய விஷயத்தில் சக்கரவர்த்தி ஈடுபடுகிறார் என்கின்ற பிரஜையே அவர்களுக்கு இல்லை. உடையாரின் 7வது 8வது மனைவிகள் மிக தோழமையாக இருக்க அவர்களை பாடச் சொல்லியும் ஆடச் சொல்லியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் பட்டமகிழ்ச்சி. அவர் செய்கின்ற நல்ல வேலை பூஜை செய்வது மட்டும்தான். கோட்டைக்குள்ளேயே மிகப்பெரிய நந்தவனம் ஏற்படுத்தி வில்வமும் பூக்களும் கொய்து அவற்றை எடுத்து வரச் செய்து மகாலிங்கத்திற்கு அபிஷேகமும் நடராஜ பெருமானுக்கு அலங்காரமும் தினமும் செய்து சோழ தேசத்திற்காக வேண்டுகிறார்கள். இது போதும். இதைவிட வேற என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சக்கரவர்த்தியே ஒருமுறை வாழ்த்தி இருக்கின்றார். அரண்மனையை சுற்றி வர வேண்டும். அங்கங்கே மராமத்து பணிகளை மேற்பார்வையிட வேண்டும். சுத்தமாக இருக்கிறதா என்று கண்காணிக்க வேண்டும் என்று அவர் முயற்சிப்பதே இல்லை. அதற்குத்தான் நீ இருக்கிறாயே என்று சக்கரவர்த்தி அதையும் பஞ்சவன்மாதேவி தலையில் சுமத்தினார். ஆனால் நல்ல வேளை, அரண்மனைக்கு உள்ளே அதிகாரிச்சிகள் கெட்டிக்காரிகள் உள்ளே சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஜலதாரைகள் எல்லாம் தினமும் தேய்த்து கழுவுகிறார்கள். திரைச்சீலைகளை ஒவ்வொரு அமாவாசையின் பொழுதும் மாற்றுகின்றார்கள். முற்பகல் வேளையில் எல்லா இடத்திற்கும் தூபம் எடுத்து போகிறார்கள். நீண்ட கழிகளை வைத்து உச்சிகளை சுத்தம் செய்கிறார்கள். என்னதான அதிகாரிச்சிகள் செய்தாலும் நாம் ஒரு முறை மேல் துணியை போட்டுக்கொண்டு எல்லா இடங்களையும் வலம் வந்தால் வேலை இன்னும் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் நடக்கும். பட்ட மகிழ்ச்சியர் வந்து மேற்பார்வையிடுவர் என்ற எண்ணம் இன்னும் சுத்தமாக வைத்திருக்க தோன்றும். இரவு நடமாடிய பாண்டிய வீரர்கள் வருவதால் கோட்டை காபந்து பற்றி இன்னொரு முறை விசாரிக்க வேண்டும். ராஜராஜி வந்துவிட்டால் அவளிடம் தலைச்சேரி பண்டுகளின் குடியிருப்புக்கு போக உடனே உத்தரவிட வேண்டும். அவளுக்கு தனி வீடு ஒதுக்கும்படி ஓலை எழுத வேண்டும். ஓலை நறுக்கி எடுத்துக்கொண்டு சாவூர் பரஞ்சோதிக்கு விலாசமிட்டு நக்கன் காஞ்சி ராஜராஜிக்கு உடனடியாக ஒரு தனி வீடு ஒதுக்கவும் என்று எழுதி தன் முத்திரையை இட்டு கையொப்பமும் இட்டாள். ஒரு சிறு பையில் 20 கழஞ்சிகள் போட்டு இறுக்கி கட்டி முத்துமணியும் தங்கமணியும் கோர்த்த ஒரு மாலையை எடுத்து வைத்து கொண்டாள். அதிகாரிச்சு முத்தான பொன்னங்கையோடு நடந்த திறந்தவெளி முற்றத்தில் நெஞ்சிலிருந்து தொடை வரை துணி கட்டி கொண்டு தலையை விரித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். 2-3 செடிகள் மாறி மாறி தண்ணீர் ஊற்ற ஆனந்தமாய் குளியலை அனுபவித்தாள். பயற்ற மாவினால் முதுகு தேய்த்துவிட்டு மஞ்சள் கலந்த கைகளுக்கு பூசி தொடை அடிவரு மார்பு எல்லாவற்றிலும் வாசனை கலவியை தடவி சிறிது நேரம் அமர்ந்து இருந்தாள். ராஜராஜியிடம் என்ன பேசுவது? அவளை இன்னும் காணோமே என்று உள்ளுக்குள் ஒரு கவலை வந்தது.
சக்கரவர்த்தி தளிச்சேரி பெண்களுடைய இல்லங்களுக்கு போய் இன்று இரவு அவர்களோடு பேசி பொழுதை கழிக்கப் போகின்றாய். நீயும் போக வேண்டும். சக்கரவர்த்தி யாரோடு பேசுகிறார், என்ன பேசுகிறார், தளிச்சேரி பெண்களின் மனநிலை என்ன என்று நீ அங்கிருந்து விசாரித்து தெரிந்து கொண்டு வர வேண்டும். சக்கரவர்த்தி போவதற்கு முன் நீ அங்கு வண்டிகளோடு போய்விட வேண்டும். அங்குள்ள தலைக்கோழிகளை சிநேகம் பிடித்து கொள்ள வேண்டும். காஞ்சியிலிருந்து எனக்கு வந்த சேலைகள் பல இருக்கின்றன. அவைகளை தருகிறேன். தலைக்கோழிகளுக்கும் மற்ற பெண்களுக்கும் கொடு. இழுத்து பாவாடையாக தைத்து கொள்ளச் சொல். பூக்களை போட்டு ஓரம் தைத்த மார்பு கச்சைகளும் மேல் துணிகளும் அவர்களுக்கு வழங்கு. ஓலையில் செய்யப்பட்டு வர்ணம் பூசிய சிறு பூக்கள் திருவண்ணாமலை பகுதிகளில் அதிகம். கடல் மலையிலிருந்து சங்கு வளையல்கள் வாங்கி கொண்டு வந்தேன். மயிலையிலிருந்து பித்தளை பாத்திரம் வாங்கி வந்தேன் என்று சொல். பேசி பழகி அந்த விஷயங்களை என்னிடம் வந்து சொல். நீ ராஜேந்திரருக்கு உளவாளியாக வந்திருக்கிறாய் என்பதை அறிவேன். என்ன வேண்டுமானாலும் ராஜேந்திரனிடம் சொல்லிக்கொள். உன்னை வெகு பார்க்க சொன்னாலும் அது பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை. தளிச்சேரி பெண்கள் கூட்டத்தில் வேறு யாரும் நுழைந்துவிடக்கூடாதபடி கண்காணிப்பது முக்கியம். அதிகப்படியான பேச்சால், சிரிப்பால், அலட்டலால் அவர்கள் யாரையும் அதிகம் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதையும் பார்த்துக்கொள். சமாதானப்படுத்து. குறை சொல்லுதலை குறைத்து கொள்ளச் சொல். படையெடுப்புக்கு காடு மலை தாண்டி போகின்ற போர் வீரன் கூடவே பஞ்சுமத்தை வேண்டுமென்று எடுத்து போகின்றானா, அல்லது இருக்கும் இடத்தில் கொண்டு வந்து கொடு என்று கேட்கின்றானா? இல்லையே. கிடைத்த இடத்தில் படுத்து கொண்டு கிடைத்த உணவை உண்டு தொடர்ந்து போய் யுத்தம் செய்கின்றான் அல்லவா? அப்படித்தான் தளிச்சேரி பெண்களும் இருக்க வேண்டும். இது போர்க்காலம் என்று சொல். இது வேறு விதமான போர். மனிதனுடைய எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டி இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற அற்புதமான விஷயம் என்பதை சூசகமாக தெரிவி. பஞ்சவன் மாதேவி யோசித்து கொண்டே இருக்க செடிகள் அழைத்தார்கள். மறுபடியும் வந்து வெயிலில் உட்கார அவள் உடம்பில் நீர் வார்த்தார்கள். தலையை அலசினார்கள். முகத்திற்கு மறுபடியும் கஸ்தூரி மஞ்சள் பூசினர். வாசனை பொடியை கழுத்த குழுக்குள் சென்று எல்லா இடத்திலும் தடவி விரைவாக தண்ணீர் ஊற்றினர். அழைத்து கொண்டு போய் புது துணியை சுற்றி பழைய துணியை அகற்றி தலையை ஈரம் போல துவட்டினர். அறைக்கு அழைத்து போய் தூபம் போட்டார்கள். புகை வரும் தணல் மீது கூடையை கவிழ்த்து பஞ்சவன் மாதேவியை படுக்க வைத்து தலையை விரித்தார்கள். குடிக்க ரசம் கோவிலிலிருந்து பிரசாதம் எடுத்து கொண்டு போய் அவருக்கு கொடு. மலர் மாலையை அங்குள்ள சிற்பிகளுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய். உடனே நிசும்பசூதனி பிரசாதங்களோடு ஒரு வீரன் நாலத்த மலையை நோக்கி நாட்டம். இறந்து போன அந்த மனிதன் யார்? ராஷ்டிரகூடத்தை சேர்ந்த இளைஞன் என்று சொன்னார்கள். அப்படியா? அவன்